ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கிற 4ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை. அந்த திருவிளக்கு பூஜை நடத்துறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்குறோம். அது வந்து 6/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் போய் கடையில் அந்த விழாக்குழு சார்பாக நாங்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே சேர்ந்து போய் பொருள் என்னென்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா நைட்டு உக்காந்து அதை பேக் பண்ணிகிட்ருக்குறோம். பேக் பண்ணோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு பூஜையில் உட்காந்த உடனே கொடுக்கறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் திருவிளக்கு அடுத்த நாள் காலையில் தான் எல்லா வேலையும் செஞ்சு அதுக்கப்புறமா சாயந்தரம் 6 மணிக்கு தான் திருவிளக்கு ஆரம்பிக்கும். அந்த வீடியோ வேறு வீடியோவாக போடுறேன் கிடச்சிதுன்னா. இது வந்து பேக்கிங் வீடியோ. இதில் வந்து குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறவங்க கொண்டு வர வேண்டிய பொருள் வந்து குத்துவிளக்கும் துணை விளக்கும் கொண்டு வருவாங்க. துணை விளக்குன்னா மண் விளக்காகவும் இருக்கலாம், அல்லது காமாட்சி விளக்காக இருக்கலாம். அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை அவங்க கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு தாம்பழத்தட்டு, ஒரு ஆரத்தி தட்டு, அது இல்லாமல் சொம்பு, இதெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க. மீதி இருக்கிற பொருள் நம்ம தான் கொடுக்கணும். வாழை இலை, அது இல்லாமல் குத்து விளக்கு பரப்பி வைக்கிறக்கு அந்த பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, அது இல்லாமல் மஞ்சள் பிள்ளையாரெலாம் பிடிப்பாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க குங்குமத்தில். அதனால் மஞ்சள் தூள் குங்குமமும் பாக்கெட்டில் தனியாக கொடுத்துருவாங்க. குங்குமம் மட்டும் கிலோ கணக்காக வாங்கிட்டு வந்து அதுக்கு போடுறதுக்கு தொன்னை ஒரு 5 கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு குத்து விளக்கு வச்சுருக்கிறவங்களுக்கும் 5 தொன்னையாட்டம் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதில் தேவையான பொருளை போட்டுக்கலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் தருவாங்க, சூடம், பத்தி, நல்லெண்ணெய், திரி, தீப்பெட்டி, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி எல்லா பொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க. உதிரி பூக்களும் நம்மளே கொடுத்துருவோம். உதிரி பூக்கள் வந்து கிலோ கணக்காக வாங்கிட்டு வந்து அதையும் உதுத்து போட்டு, அதாவது பிச்சு போட்டு, அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தேவையோன்னு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருவோம். அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. எல்லா பொருளுமே எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, என்னென்ன பொருள் போடணும், ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வரிசையாக போட்டு வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக போட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பையில் போட்டு கொடுத்துருவோம். அதாவது விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கொடுப்பாங்க. அதனால் அதை பேக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நாங்கள் வந்து காலையிலேருந்தே போய் கடையில் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். இன்னொரு அக்கா மட்டும், சரி நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்ருங்க, நம்ம போய் நான் சமைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா போய் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வெளியே உட்காந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் உதிரி பூ பிக்கிறது, அது இல்லாமல் வளையல், கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்து அதை மாலையாக கட்டுவாங்க. மாலையாக கட்டி அதுக்கப்புறமா சாமிக்கு அதில் அலங்காரம் பண்ணி அந்த வளையல் வந்து மறுபூஜை செஞ்சு அடுத்த நாள் எடுத்து கொடுப்பாங்க. அது இல்லாமையும் நம்ம கோயிலுக்கு திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறவங்களும் சரி, கலந்துக்காமல் சும்மா வர்றவங்களுமே வாங்கிட்டு வருவாங்க வளையல். இப்போ வந்து அவங்க வேண்டுதல் வச்சுருந்து அது நிறைவேறினாலும் இந்த மாதிரி பூஜையில் கலந்துக்கிட்டு வளையல் கொடுத்தாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதுலேயும் வளையலும் மஞ்சள் தாலி சரடு எல்லாமே கொடுப்பாங்க. மஞ்சள் குங்குமம் தாலி சரடு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே யாராவது விருப்பப்பட்டவங்களும் கொடுப்பாங்க. இப்போ எண்ணெய், பூ, அன்னதானம், இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே விருப்பப்பட்டவங்க கொடுப்பாங்க. யாராவது ஏதாவது வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறினவங்களும் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. நம்ம உதிரி பூவும் கொடுத்தாங்க. இந்த பூ வந்து இந்த தடவை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் வாங்கிட்டு வருவோம் போய், அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து உதிரி பூவை பிச்சு போட்டுட்ருக்குறோம். பிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த பூவே அழகாக இருக்கும், கலர் கலராக பார்க்குறதுக்கு. அப்படியே இருக்கிற பூவை விட அது பிச்சு போட்டாலும் அது வேறு அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பூஜையில் உட்காந்தவங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக கொடுத்தாலும் அது தீர்ந்துருச்சுனாலும் விழாக்குழுவில் இருக்கிறவங்க நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம வந்து கேட்குறக்கு சங்கடப்படலாம் வேண்டியதில்லை. நமக்கு தேவைன்னாலும் கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும்
அவங்க கொண்டு வந்த தட்டில் இவங்க உதிரிப்பூ எல்லாருக்கும் தேவையான அளவு எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாருக்காச்சும் எண்ணெய் தீர்ந்துருச்சா இல்லை ஒரு வேளை பூ தீர்ந்துருச்சா திரி வேணுமா என்னன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை அந்த டயத்துக்கு மறுபடியும் ஒரு ரவுண்டு கொண்டு வந்து போட்டே இருப்பாங்க. திருவிளக்கு பூஜை வீடியோ வந்து கேமராமேன் எடுப்பாங்க. நம்ம வந்து யாருக்கிட்டையும் சொல்லி எடுக்கலை. யாராவது எடுத்திருந்தால் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் குறுக்க மறுக்க நடந்துகிட்ருக்க முடியாது. பூஜையில் கலந்துக்குவாங்க. எல்லாருமே பூஜையை பார்த்துட்ருப்பாங்க, சாமி கும்பிட்ருப்பாங்க. அதனால் நம்ம குறுக்க மறுக்க யார் நடந்தாலும் திட்டுவாங்க இல்லையா, அதனால எடுக்க மாட்டோம். கேமராமேன் வந்து வீடியோ எடுத்துருவாங்க. பாருங்கள், பூ வந்து அழகாக இருக்குது பார்த்திங்களா. பிச்சு இந்த மாதிரி கவரில் போட்டு நான் 2-3 ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். யார் வீட்டில் இருக்கிறதோ அவங்கவுங்க வீட்டில் ஒரு கவரை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் பாட்டில் மட்டும் தனியாக வச்சுட்டு ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு அடுக்கி வச்சிடலான்னு ஊற்றி வச்சதை அட்டை பாக்ஸில் வச்சு அடுக்கி வச்சுட்டோம். மற்ற பொருளும் எடுத்து வச்சாச்சு. சுவாமிக்கு தேவையான வளையல் மாலையும் கட்டி வச்சாச்சு. ஓரளவுக்கு கட்டணும், ரொம்ப கட்டலை, ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட்டி வச்சுருக்குறோம். உங்கள் ஊர்லேயும் திருவிளக்கு பூஜை நடக்குமா? நீங்கள் கலந்துருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் திருவிளக்கு பூஜையில் பாட்டெல்லாம் பாடுவாங்க பெண்கள்லாம். அது இல்லாமல் இந்த பேக்கிங்கில் நாங்கள் வேறு ஏதாவது பொருள் மிஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் இது வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஸ்ரீ வேம்பு மாகாளி அம்மன் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.